அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் வந்து பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். லெசன் வைஸாக ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 24 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மேக்ஸில் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து முக்கியமானது ப்ளஸ் வந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, எந்த கொஷின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம வந்து எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே எது கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணி வச்சிங்க. இது எல்லாமே மேக்ஸ் ஸ்டாஃப்ட்ட எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத பற்றி கேட்டு ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே எது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கலெக்ட் பண்ணி அது எல்லாமே மிங்கிள் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதனால் மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். இதில் இந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. என்னென்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் 1. சாப்டர் 1ல் பார்த்திங்க அப்படின்னா 1.1 அதில் 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 10வது கொஷின்ஸு இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 7, 6, 8, 10 இதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 1.2ல் 2, 3, 5, 7, 9 அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1வது கொஷின்ஸில் 2வது சம்ஸ் இருக்கும், அதை பார்த்துருங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 4, 3, 8, 9 இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து 1.3ல் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக 7, 8, 10, 2 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. 12, 6, 17, 19 அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 2, 3, 6, 8 சரிங்களா. இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, அதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 1.4ல் பார்த்திங்கன்னா 5, 6, 7 அதுக்கடுத்து 8 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து சாப்டர் 1ல் பார்த்திங்கன்னா 1.2, 1.11, 1.12, 17, 20, 21, 23, 24 அதுக்கடுத்து 1.29 இந்த 1.29, 1.2, 1.22, 1.13 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. இதில் 1.29 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 1.8, 1.27, 1.10 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 1.1, 1.7, 1.23 இது எல்லாமே 3 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. மற்ற சம்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க, எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 2ல் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2.1ல் 5வது கொஷின்ஸு, 2.3ல் 2, 3, 4, 5 இந்த 2வது கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 2.4ல் 4வது கொஷின் வந்து 5 மார்க்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 1, 2, 3 அதுக்கடுத்து 4, 5 இது இந்த 4 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2.5ல் 1, 2, 2.6ல் 1, 3 அதுக்கடுத்து 2.7ல் 1 இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. 2.8ல் பார்த்தீங்கன்னா 3, 2, 1 இதில் 2 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து 2, 3 ப்ரிப்பேர் பண்ணிங்க. 2.9ல் 7, 8, 9, 10, 11, 12, 13 3 அதுக்கடுத்து 2.9ல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2 பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2.10ல் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7 2.11ல் பார்த்தீங்கன்னா 7, 5, 3 இதில் 3 வந்து 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2.12 அதில் 7, 5, 10 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 2, 6, 8, 9 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் 9 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. 3, 10, 12 இது எல்லாமே முக்கியமான சம்ஸு. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2.19, 26, 27, 24, 30, 36, 37, 15 இந்த 30, 36, 37, 15 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதே போல் 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2.1, 4, 11, 10 இதில் 1, 4, 11 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 2.3, 2.2, 2.5, 2.15, 25, 37, 33 இதில் 15, 25 பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, அதனால் அதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து தேர்டு சாப்டரு இதில் எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.1ல் 4, 5, 7, 8, 9, 10, 11, 12 3.2ல் 1, 2, 3 3.3ல் 4 1, 2, 4, 5 அதுக்கடுத்து 6 4 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்கும்
அதே கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்ஸும் ஒரு சில இயரில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3.4ல் பார்த்திங்க அப்படின்னா 16, 19, 25 ஒன்றில் ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும், அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸாக 5, 11, 13, 21, 22, 23, 25 இதில் 20யும் 25யும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3.5ல் பார்த்திங்க அப்படின்னா 4, 6, 9, 11, 10, 2 இதில் 2.1 அந்த ரெண்டாவது கேள்வியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 6, 3, 7, 1 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு, 6, 3 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3.6 இதில் 4, 1, 2 நாலாவது கொஸ்டின் வந்து 5 மார்க்ஸு, 1, 2, 3, 8, 14, 13லாம் 3 மார்க்ஸு 2 மார்க்ஸு, 8 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3.7ல் பார்த்தீங்கன்னா இந்த 1வது கொஸ்டின்ஸில் 5th சம் வந்து நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2, 3 அதுக்கடுத்து 4ம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 3.8ல் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 3வது கொஸ்டின்ஸில் 1லேருந்து 9th வரைக்கும், அதுக்கடுத்து 11th இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3.9ல் பார்த்தீங்க அப்படின்னா 6, 7ல் பார்த்தீங்கன்னா 7ல் 1, 2, 4, 9 இது எல்லாமே முக்கியமானது. 3.10ல் 7, 9, 11, 14, 15, 16 இது எல்லாமே முக்கியமானது. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3.19, 13, 40, 39ல் ஃபஸ்ட் கொஸ்டின் 41, 47, 51, 54, 55, 56, 62, 63, 69, 71, 58 இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். இதில் 39, 41 அதுக்கடுத்து 62, 58 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. தேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.3, 1, 3.2, 3.4, 3.7, 3.12, 3.13, 3.15 இதில் 3.3யும் 3.15, 3.7ம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 3.2 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.11 அதில் 1 and 2, 12, 13, 15, 3.34 அதில் 1 and 2 கேட்டிருக்காங்க. அதே போல் 35, 33, 42ல் 4வது கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3.4, 3.6, 3.15, 21, 22, 24, 26, 31, 17, 36, 37, 38 இதில் 3.6ம் 3.15ம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, இந்த 21 இதெல்லாமே. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 4 எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம். 4.1ல் 7 வந்து 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. 16, 11, 12, 14, 13, 7. அதுக்கடுத்து 4.2ல் 8, 11, 14, 15, 16, 17 இதில் 11வது கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 1, 2, 4, 7, 12 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கடுத்து 4.3ல் பார்த்தீங்கன்னா 17, 18, 19, 20, 21, 24 1 and 2 இதில் எல்லாமே 3 மார்க்ஸு. 3, 6, 25, 16, 13, 15 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. இதில் 3, 6, 15 இது எல்லாமே. அதுக்கடுத்து 4.4ல் 1, 2, 3, 4, 5, 7, 8, 10, 13, 14, 15 இதில் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.25 அதில் 1 and 4ம், 4.44 44 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதில் 1, 3, 4 வந்து கேட்டிருக்காங்க. 4.65 இது ப்ராப்பர்ட்டி கொஷினில் பார்த்தீங்கன்னா 4.51ல் 4. அதே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸாக பார்த்தீங்கன்னா 4.23, 4.13, 4.16, 4.42, 36 அதுக்கடுத்து 46, 32 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணி கேட்டிருக்காங்க. மற்ற சம்ஸ் எல்லாமே முக்கியமானதான், அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சாப்டர் பார்த்தீங்கன்னா 5 அதில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம். அதில் 5.1 அதில் 8, 9, 15, 16, 14, 6, 7, 2ல் 2வது சம்ஸு. 3 மார்க்ஸாக பார்த்தீங்கன்னா 4, 8, 9, 12, 16 இதில் 4வது கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5.2 அதில் 4, 8, 7, 10 8வது கொஸ்டின் 5 மார்க்ஸ் ஆகும். 2ல் 1 and 2 2 and 3 வந்து 3 மார்க்ஸாக 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. 6, 7, 9ல் 7ம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 மார்க்காக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5.3ல் பார்த்தீங்கன்னா 2, 3, 6, 8, 9, 10, 11, 12 இதில் 10வது கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 2, 3, 6 இதில் 6வது கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5.4ல் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 8, 9, 10 இது எல்லாமே 5 மார்க்ஸு.
அதில் 3-4 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 3வது கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 5, 6, 1 இதில் 2ம் 1வது கொஷின்ஸில் 4th சம்மும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5.24, 25 இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதை மார்க் பண்ணி வச்சிங்க. ரிசல்ட்டு 5.1 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதேபோல் 2 மார்க் 3 மார்க்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மில் 5.3, 6, 19, 21 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மற்ற கொஷினை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 6 அதில் 6.1 பார்த்தீங்கன்னா 13வது கொஷின் 9, 13, 15 இது எல்லாமே 5 மார்க்ஸ் முக்கியமானது தான். அதில் 13 வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 5 அதில் 3வது கொஷின் வந்து 3 மார்க்ஸாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 6.2 அதில் 5, 6, 12, 13, 15, 11 அதில் 1வது சம்மு 2வது சம்மு ஃபஸ்ட்டு கொஷினில் 1 and 2 பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 10வது கொஷின் வந்து 3 மார்க்ஸாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 6.3 பார்த்தீங்கன்னா 11, 18, 19, 20 இது எல்லாமே 5 மார்க்ஸு. 1, 2, 3, 4, 12, 13 இது எல்லாமே 2 மார்க்ஸு. 14, 17 வந்து 3 மார்க்ஸு. இதில் 11, 1, 4, 14 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 6.4 பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 8, 9, 10, 14, 15, 16, 18, 13 இதில் 7ம் 13ம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 14வது 5 கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் 2, 3, 7, 8, 9 7ல் 2வது கொஷின் இங்கே 1 இங்கே 2 இது 5 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க, இது 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. அதனால் 7th கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிங்க. 6th சாப்டரில் எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் 6.20, 26 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 6.20 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 6.11, 16, 9, 17, 6.23 அதில் 1, 2 and 3 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. மற்ற சம்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 7th சாப்டரு இல்லை 7th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 7.1ல் 9, 14, 18, 13 1, 2, 3, 5, 8, 17, 20 இதில் 2 மார்க்காக பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸாக 4, 6, 7, 9, 11, 12, 14, 19, 21, 22, 23 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 7.2ல் பார்த்தீங்கன்னா 4, 8, 12, 14, 11, 2, 3 இதில் 4 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 16, 17, 5, 6, 9, 15, 18, 19 அதுக்கடுத்து 7.3ல் பார்த்தீங்கன்னா 2, 4, 5, 1, 6 இதில் 2, 4 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 6வது கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3 and 4 அது பார்த்துங்க. 7.4ல் 2, 3, 4, 5, 6 இதுதான் 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட்டு. அதில் 2, 6 பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 7th சாப்டரில் எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 7.13, 24, 29 இது எல்லாமே 5 மார்க்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 7.5, 16, 17 இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸாக. 7.22, 28, 32 இது எல்லாமே 3 மார்க்ஸாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸும் முக்கியமானது தான். இந்த 7.29 மட்டும் ரிப்பீட்டடாக 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, அதை மார்க் பண்ணி வச்சிங்க. தேரம் பார்த்திங்க அப்படின்னா 7.2 அது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 8 அதில் 8.1 அதில் 12, 5, 6 12 பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 8, 9, 10 வந்து 3 மார்க்ஸாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 8.2ல் பார்த்தீங்கன்னா 9, 10, 12, 17 அங்கே கமா வரணும், அங்கே மிஸ் ஆகிடுச்சு. 4, 7 எல்லாமே முக்கியமானது தான். இதில் 10 பாருங்கள் ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே போல் 2, 1, 8, 16, 14, 3, 7, 9, 11, 13 இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். அதுக்கடுத்து 8.3ல் பார்த்தீங்கன்னா 14, 10 5 மார்க்ஸு 10 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1, 2, 3, 4, 12, 13 இதில் 1ம் 13 பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. இந்த 5, 8, 9, 6, 11ல் 5வது கொஷின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க, அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 8.4 7, 8, 9, 6, 4, 1, 5, 2, 9 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.9 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 8.4 வந்து 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. 8.7, 16, 15, 24 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 8.7 அப்படிங்கிறது பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான், அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 9th சாப்டர் பார்ப்போம். அதில் எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 9.1 அதில் 16, 17, 22, 23
9.2ல் 10, 11, 7, 8, 15, 1, 6, 3 வந்து 2 மார்க்ஸாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 9, 13, 12 பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. 9.3ல் 2, 8 கொஸ்டின் 3 மார்க்ஸு. 9.4ல் பார்த்திங்க அப்படின்னா 22, 23, 24, 4, 28, 18, 16, 26, 8 26, 8 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 14, 15, 7, 1, 28, 26, 13. 9.5ல் பார்த்தீங்கன்னா 3, 9, 10, 7 அதில் 3வது கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 1, 5, 6, 8, 2 2வது கொஸ்டினும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 3, 12, 14 அதில் 12வது கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 9வது சாப்டரில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 9.13, 35, 36 இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் 9.2 வந்து ரிப்பீட்டடாக 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. 9.16 அதில் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 9.7ல் கேட்டிருக்காங்க. அதே போல் 9.35ல் 1, 2, 4 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ரிசல்ட்டு 9.1A பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 10 அதில் எக்ஸசைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10.1ல் 3, 6, 2, 3, 4 10.2ல் பார்த்திங்கன்னா 7, 19 எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸாக 1, 2, 14, 18 வந்து 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அதுக்கடுத்து 16, 15, 18 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து 10.3ல் பார்த்திங்கன்னா 28, 5, 6, 11, 20 15, 3, 18, 28, 30 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 10.4ல் பார்த்திங்கன்னா 20, 21, 22, 24, 25, 26, 27, 28, 12, 23 இதில் 24, 27, 28 ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. 25, 26 முக்கியமான கொஷின்ஸ். அதுக்கடுத்து 19 வந்து 2 மார்க்ஸு. 1, 18, 17, 16, 10, 12, 4 இது வந்து 3 மார்க்ஸ். அதில் 1வது கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 10.7ல் பார்த்திங்கன்னா 2வது கொஷின் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10.36, 27 பப்ளிக் எக்ஸாம்ஸில் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 10.7ல் 1, 2, 6 பப்ளிக் எக்ஸாம்ஸில் 10.27, 10.17, 10.14 எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் 10.17, 14 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 11th சாப்டரு அதில் எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11.1ல் 2, 4 வந்து 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. 11.2ல் 5, 1 11.3ல் 1, 2, 4 11.4ல் 4, 5, 1 அந்த 1 வந்து 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. 11.5ல் 2, 16, 3, 14, 10, 8, 5, 5 இதில் 3 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 11.6ல் 1, 5, 3, 4, 9 12, 2 11.7ல் 3, 2 இதில் 3ல் 1வது சம்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2ல் ஃபஸ்ட்டு சம்மும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 11.8ல் 1, 2 11.9ல் 1, 3, 4, 5, 6 1 வந்து 2 மார்க்ஸாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 11.10ல் 1, 2, 3ல் செகண்ட் சம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 11.11 அதில் 1ல் 2வது சம்மும் ஃபஸ்ட்டு சம்மும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 11.14, 40, 41 இதில் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 11.10, 18, 11.2 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. 11.32 அதில் ஃபஸ்ட்டு சம்மு, செகண்டு, ஃபோர்த்து. 11.8 இந்த 11th சாப்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்ஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. 11.27, 30 இது எல்லாமே ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டது. அதனால் அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்க அப்படின்னா 12th சாப்டரு அதில் 12.1ல் பார்த்திங்கன்னா 1, 2 2ல் 2வது கொஷின் 10 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 4, 6 அதுக்கடுத்து 12.2 அதில் 5, 1, 2, 1, 4 12.3ல் 6, 7, 8, 10, 11, 12 இதில் 12வது கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 1, 2, 3 4, 10, 11 12.4ல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இதில் 2வது கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 12.26, 28, 29 2, 17 இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 26 வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 12.2ல் பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க.
12.11 வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக கேட்டு வாங்கி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆஃப் இயர்லி எழுதியிருப்பீங்க, குவார்ட்டர்லி இதெல்லாமே எழுதியிருப்பீங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் இந்த கொஷின்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்தாலும் சரி, இதே கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.